பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனதருமை உறவுகளுக்கு உணர்வுகளுக்கு பகுத்தரின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் தி கேப், அதாவது இந்த இடைவெளி அப்படிங்கிறதோட ஒரு அப்கிரேடான ஒரு விஷயம், தட் இஸ் அப்டேட்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த கேப் அப்படின்னா என்னங்க? இந்த கேப்புக்கு நமக்கும் என்னங்க தொடர்பு அப்படிங்கிற கேள்வி நெடுங்காலமா எல்லாத்துக்குள்ளேயும் ஆழமா இருக்கிற ஒரு கேள்விங்க. எஸ், பொதுவாக எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த கேப்பை கவனிக்கிறதே இல்லை. காரணம் அது இல்லை. மனசோட பார்வையிலிருந்து பார்த்தா அது இல்லை. இல்லாத ஒண்ண எப்படி கவனிக்க முடியும்? எஸ், பெரும்பாலும் பெரும்பாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நாம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, இருந்தோமா? இன்னொரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் கடவுளின் மறுப்பாளர்களும் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்ற இருப்பாளர்களும் இருப்பை ஏற்றுக்கொள்பவர்களும் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஒரு கேள்வி தொக்கி நிக்குது. கடவுளை நம்புகிறவர்கள் என்ன பண்றாங்க, தீஸ்ட் அப்படின்னு கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வித கருத்தியலை ஆழமா உள்வாங்கி வேற வழி இல்லாமலோ அல்லது மனசாரவோ ஏத்துக்கிட்டு பயணம் செய்யறாங்க. எஸ், பட் கடவுள் மறுப்பாளர்கள் அந்த இடத்துல சற்றே தயங்கி நிக்கிறாங்க. குரூடா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும், லாஜிக் வேணும்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரெண்டு பேத்துக்கும் பகுத்தரோட பார்வையில என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு வாதியார் இருக்காரு, அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்ப ஒரு பையனை எழுப்பி, தம்பி இங்க பாரு, இந்த போர்டுல ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த தம்பி, ஒண்ணும் தெரியல சார் அப்படிங்கிறார். சரி அப்படின்னுட்டு அந்த வாதியார் ஒரு சாக்பீஸ் எடுத்து ஒரு புள்ளி வைக்கிறாரு அந்த போர்டுல. இப்ப ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறார். தெரியுது சார், ஒரு புள்ளி தெரியுது சார். அப்ப வாத்தியார் சொல்றாரு, ஏப்பா இவ்வளவு பெரிய போர்டு இருக்கு, அது உனக்கு தெரியல, இந்த புள்ளி மட்டும் தெரியுது, கரெக்ட் அப்படிங்கிறாரு. ஆமா சார், புள்ளி தான் சார் எனக்கு தெரியுது, நீங்க சொன்னவனதான் சார் போர்டு எனக்கு இருக்கிறது தெரியுது. அப்ப சொல்றதுக்கு முன்னாடி அந்த போர்டை எது மறைச்சது? அந்த போர்டை கம்ப்ளீட்டா, அந்த போர்டை எதை மறைச்சதுன்னு பார்த்தா அந்த புள்ளி மறைச்சது. என்னங்க அது இவ்வளவு பெரிய போர்டு அந்த புள்ளி மறைச்சதான்னா, தெரியலையே. தெரியலையேன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்டு விட்டதுன்னு தானே அர்த்தம். அப்ப ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கவனிக்கணும். யாரால மறைக்கப்பட்டிருக்குது? புள்ளியால மறைக்கப்பட்டிருக்குது. அந்த புள்ளி என்ன செஞ்சிருச்சு? உங்களை கேப்சரிங், உங்களை பிடிச்சிருச்சு, உங்களை ஆளுமைப்படுத்திருச்சு, உங்களை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க. இப்ப ஒரு தீஸ்ட் வராரு. தீஸ்ட் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா தீஸ்ட் தான் சொல்றாரு. ஒரு ஏத்திஸ்ட் வராரு. ஏத்திஸ்ட் ஒரு கேள்வி கேட்டா அவரு இததான் சொல்றாரு. இப்ப ஏத்திஸ்ட மட்டும் கூப்பிட்டு, ஐயா நீங்க
இதுக்கு முன்னாடி எங்க ஐயா இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் இல்லவே இல்லை ஐயா, இப்பத்தாயா நான் இருக்கேன். அவர்கிட்ட அடுத்த கேள்வி, நீங்க இல்லைங்கிறத எதை வச்சுங்கய்யா சொல்றீங்கன்னு கேள்வி. எனக்கு தெரியலையா அதனால இல்லையா அப்படிங்கிறார். இப்ப அடுத்தது அவர்கிட்ட, ஐயா அங்க பாருங்க ஏதாவது தெரியுதா பாருங்கன்னு ஒரு விஷயத்த காமிக்கிறேன். ஆமா தெரியுது, ஒரு பனைமரம் தெரியுது. பனைமரம் மட்டும்தான் தெரியுதா, வேற ஏதாவது தெரியுதாயான்னு கேட்டேன். இல்லைங்க அங்க ஒரே ஒரு ஒத்த பனைமரம் இருக்கு, அது தெரியுது. சரி, இந்த பனைமரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கேயா, அது உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு கேள்வி. தெரியல அப்படிங்கிற. சரி, இந்த இடைவெளிங்கிறது உண்மையா பொய்யாயான்னு கேட்கணும். இடைவெளி உண்மைதாங்க அப்படிங்கிற. அப்ப தெரியல அப்படின்னா அங்க இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நீங்க சொன்னீங்களே, இதுல லாஜிக் இருக்குதாங்கய்யான்னு நம்ம கேட்கணும். இங்க இன்னொரு முறை கேளுங்க அப்படிங்கிறார். பனைமரம் மட்டும் தெரிஞ்சது, இந்த இடைவெளி உங்களுக்கு தெரியல. இடைவெளி இல்லாததுனால, இடைவெளி தெரியாததுனால அது இல்லைங்கிற ஒரு அர்த்தம் ஆயிருமான்னு கேட்டா அப்பதான் அவர் நிக்கிறாரு, சற்றே நிக்கிறாரு. நான் தான் கவனிக்கல, ஆனா இடைவெளி இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு நீங்க சொன்ன பதில் இந்த இடத்துல தவறா மாறுது. எப்படி? உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிறப்பதான் அவர் யோசிக்கிறார். இதுல லாஜிக் இருக்கு. பொதுவாவே என்னோட உணர்தல் என்ன சொல்லுதுன்னா, நீ எங்கேயும் பறக்க வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம், நீ இருக்கிற இடத்திலேயே எல்லாமே இருக்குது, எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் இருக்குது, அந்த பதில் மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம அழகா பதிவிட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட. இந்த பிரபஞ்சத்தோட உச்சபட்ச கிரியேச்சரான நாம பகுத்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் திறனை பெற்ற நாம எளிதில எடுத்து உணர்ந்து அனுபவித்துக் கொள்ளும் சூழலைத்தான் இந்த பிரபஞ்சம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளையே உருவாக்கிருக்கு. சரிங்க, என்னோட கேள்விகளுக்கெல்லாம் எங்க பதில் இருக்குது? என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்குது? எங்க இருக்கலாம்? எங்க இருக்கலாம் சொல்லுங்க. நீங்க ஏத்திஸ்ட் தானே? கரெக்ட், சொல்லுங்க எங்க இருக்கலாம்? அதாக தெரியல. நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கலாம், இல்லாட்டி நீங்க பாக்குற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கலாம், அல்லது இந்த கேப்ல இருக்கலாம். இதுதானே, இவ்வளவுதானே, வேற என்னங்க இருக்குதுங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவரு அப்படியே நிற்கிறாரு. நம்ம எங்கேயும் பறக்க வேண்டாம், எதையும் சுமக்க வேண்டாம், எந்த அடையாளத்திலையும் மாட்ட வேண்டாம். இப்ப கிறிஸ்டல் கிளியரா ஒரு இடத்துக்கு வரோம், லாஜிக்கா ஒரு இடத்துல வரோம். நீங்க சப்ஜெக்ட், நானு ஆப்ஜெக்ட், நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு கேப். இதுதானே இயற்கை, இதுதானே நிதர்சனம், இதுதானே யதார்த்தம். ஆமா, இங்க தவிர வேற எங்கயா இருக்கலாம் சொல்லுங்க? இங்க சந்திர மண்டலத்துல இருக்கலாம், சந்திர மண்டலமும் ஆப்ஜெக்டுங்க. சரி, சந்திர மண்டலத்துக்கு உங்களுக்கு ஒரு கேப் இருக்குல்ல, அதே கேப்புக்காக உங்களுக்கு எனக்கு இருக்கிற கேப் இல்லைங்க. சந்திர மண்டலம் அவ்வளோ உயரத்துல சந்திரன் எப்படி இருக்குது, எந்த காம்பினேஷன் இருக்குன்னு தெரியாது. ஆனா மூணே மூணு விஷயம் தான் உங்க அறிவியல் பிரகாரம். திடம், திரவம், வாயு, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தானே, மூணு ஸ்டேட் தானே இருக்கு. அங்கேயே அந்த மூணு ஸ்டேட் தானே இருக்கணும் உங்க அறிவியல் பிரகாரம். அதே ஸ்டேட் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு விதமா உங்களுக்குள்ள இருக்காங்க. ஒண்ணு சாஃப்ட்வேரா இருக்காங்க, தட் இஸ் கால்டு
ப்ரீ ரெஜிஸ்டர்டு ரெக்கார்ட்ஸ் யுவர் மைண்ட். மைண்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிசிக்கலி நீங்க பார்த்தல், கேட்டல், நுகர்தல், உணர்தல், சுவைத்தல்ங்கிற வெளியிலிருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட். இந்த 3 இடத்தை தவிர நீங்க எங்க இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதாங்க உண்மை. இவ்வளவுதாங்க உண்மை. நீங்க பிறப்பதற்கு முன்பு இல்ல அப்படிங்கறது நீங்க நம்புறீங்கல்ல, அங்கதாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பகுத்தர் என்ன சொல்றாரு, இந்த இடைவெளிங்கிறது இல்லை, இடைவெளி வந்துட்டு இல்லைங்கிற, எதுவும் இல்லைங்கிற அந்த ஸ்டேட்ல இருக்குது. இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த இடைவெளியாலதான் இந்த பருப்பொருட்கள், உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து விஷயங்களும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையும் இந்த இடைவெளி சுமந்துகிட்டு இருக்கு. இந்த இடைவெளி சுமந்துகிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆரம்ப காலத்துல உருவாக காரணமா இருந்த அந்த ரகசியமும் இந்த இடைவெளியில் இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த இடைவெளியில் இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க இந்த உடல்ங்கிற இந்த தற்காலிக ஒரு பருமனை நம்பி நம்பி இதன் மூலம் பார்க்கப்படுற விஷுவல், கேட்கப்படுற சப்தம், சுவைக்கப்படுற சுவை, நுகர்வு, தொடுபடு உணர்வு, இது எல்லாம் உண்மைன்னு நம்பி ஒரு கணக்கு போடுறீங்கல்ல, இங்கதாங்க தவறு நடக்குது. இந்த உடலே தற்காலிகம், நீங்க பார்க்கிற அத்தனை விஷயமும் தற்காலிகம். ஆனா இந்த தற்காலிகம் எல்லாம் எதுல இருந்து உருவானாங்க? இந்த தற்காலிகம் எல்லாம் எங்க போய் சங்கம் அடையிறாங்க, சங்கமிக்கிறாங்க, எங்க போய் டிஸப்பியர் ஆகுறாங்கன்னு கூர்ந்து கவனிச்சு பார்த்தா இந்த கேப்ல தாங்க எல்லா ரகசியம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கிராமத்துல ஒரு தனியா ஒரு இடத்துல இருக்கீங்க. பிரபஞ்சம் ஒரு தீர்வு கொடுக்க வர்றாங்க. அடடா, நான் இமயமலையோட உச்சியில நான் உட்கார்ந்து இருந்தா தானே எனக்கு தீர்வு கிடைக்கும். அடடா, நான் அமெரிக்கால இருந்தா தானே தீர்வு கிடைக்கும். அடடா, நான் ஒரு புனித ஸ்தலத்துல இருந்தா தானே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, பிரபஞ்சம்ங்கிறது ஆசிட்டிஸா இந்த கணம் இந்த கேப்பா இருந்து இந்த கேப்ப சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் தாங்கி தாங்கி உங்களுக்காக நிரந்தர தீர்வு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். இப்ப இந்த உடல்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தீர்வு இருக்குதுங்கிற அந்த அலைவரிசைக்கே வராம நாம என்ன பண்றோம், தற்காலிகமாக உதவ வந்த இந்த டேட்டா கூட பயணம் செய்யறோம், தாட் ப்ராசஸ் கூட பயணம் செய்யறோம். ஒரு தனிமை உங்களை ஒரு பய உணர்வையும் ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்துறதுனால நீங்க இந்த இடத்துல தீர்வு இல்லைன்னு நினைச்சு ஏமாந்து போறீங்கன்னு பகுத்தர் சொல்றாரு. எப்படி? இப்ப நீங்க இருக்கீங்க, அதே கிராமம், அதே தனிமையான வீடு, பகல்ல நல்லா இருக்கு. பகல் மறைய 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 இரவு ஸ்டார்ட் ஆக உங்களுக்கு ஒரு தனிமையான உணர்வு, ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு ஏற்படுத்தும். அந்த இரவு கழியற வரைக்கும் அது தொடருது. இரவு கழிந்த உடனே மீண்டும் நீங்க இயல்புக்கு வரீங்க. பட் உண்மை என்ன தெரியுங்களா, நீங்க இருக்கிற ஒவ்வொரு கணமும் இந்த இடைவெளிங்கிற இந்த தீர்வுல தான் நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த மூலையில எங்க இருந்தாலும் இது சாத்தியம்னு சொல்றாரு பகுத்தார். அப்ப உங்க பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு போர்டுல உங்களை உங்களை ஒரு இடத்துல வரைஞ்சிட்டு உங்களை சுற்றி நிறைய விஷயங்களை வரைஞ்சிட்டு எல்லா விஷயமும் உங்களை
ஒரு சங்கிலியால பிணைச்சி இழுத்து பிடிச்சு கட்டி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இமேஜ் பண்ணி ஒரு ஒரு பிக்சரை இமேஜ் பண்ணிக்கங்க. இப்படிதான் நீங்க இருக்கீங்க. ஒரு பெரிய போர்டுங்கிற பிரபஞ்சம், அதுல நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறீங்க. உங்களை சுத்தி ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட், ஏகப்பட்ட ப்ராடக்ட், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கருத்தியல்கள், ஏகப்பட்ட அடையாளங்கள், ஏகப்பட்ட சுமைகள், ஏகப்பட்ட பொறுப்புகள், ஏகப்பட்ட கடமைகள், இது அத்தனையும் வரைஞ்சிட்டு அத்தனையும் உங்களை சங்கிலியால இழுத்து கட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. போர்டு இருக்கிறதே தெரியல. கண்ணை திறந்தா ஒரு கேப்சரிங் நடக்குது, காதை திறந்தா ஒரு கேப்சரிங் நடக்குது. அது கண்ணை திறந்தானாச்சும் ஒரு கேப்சரிங், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ணை கூட மூடிக்கலாம். ஆனா காதெல்லாம் நீங்க மூடவே முடியாது. அப்படி ஆப்ஜெக்ட் உங்களை அப்படி கொத்தி இழுத்து மீனை எப்படி அந்த தூண்டி இழுத்து வெளியே போடுதோ அந்த மாதிரி உங்களை இழுத்து வெளியே போட்டுரும் உங்க காது. உங்க காதுகளுக்கு அவ்வளவு பவர். எங்கேயோ ஒரு சப்தம் கேட்டா டக்குன்னு திரும்பிடுவீங்க. கண்ணையாச்சும் நம்ம கண்ட்ரோல்ல மூடிக்கலாம். ஆனா காதை அப்படி இல்லை. அதே மாதிரி வாசனை, அதே மாதிரி தொடு படு உணர்வு எல்லாமே பேசிவ் மோடுல அட்டென்ஷனை பைண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்டிவ் மோடுல கண்கள் மட்டும்தான் டைரக்டா கவனத்தை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போர்டுங்கிற பிரபஞ்சத்துல இவ்வளோ விஷயங்களை வரைஞ்சி அத்தனை விஷயங்களையும் உங்களை இணைச்சி பிணைச்சி கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி நீங்க அதை பாருங்க. பார்த்துட்டு எங்கடா தீர்வு, எங்கடா தீர்வு, எங்கடா தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடாடாடா இத்தனை விஷயமும் கட்டி என்னை வச்சிருக்குதுடா, இதனாலதான் எனக்கு தீர்வு கிடைக்கல, இதனாலதான் எனக்கு தீர்வு கிடைக்கல. நான் எப்ப இந்த போர்டு தட் இஸ் இந்த இடைவெளியை கவனிக்கிறனோ அப்பதான் தீர்வு வரும், அப்பதான் தீர்வு கிடைக்கும், அதுலதான் முழு தீர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும். ஏன்னா சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். ஏற்கனவே நீங்க இருந்து இருக்கீங்க, அதனாலதான் வந்து இருக்கீங்க. ஏற்கனவே இருந்த இடம் அப்படி எப்படி இடைவெளியா இருந்திருக்கீங்க. அந்த இடைவெளியை நீங்க அடைவதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படிங்கிறத லாஜிக்கா பார்த்தோம்னா இது ஒரு பெரிய பயணம், பெரிய பயணம். ஏன்னா இடைவெளிங்கிற அந்த இருத்தல் எப்ப எந்த காலத்துல உருவானதோ அந்த காலத்துல இருந்து, பிரபஞ்சம் எப்ப உருவானதோ அந்த காலத்துல இருந்தே இந்த இடைவெளி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்குள்ளயும் ஒரு இடைவெளி இருக்குது, நீங்க பாக்குற ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் ஒரு இடைவெளி இருக்குது. இந்த ரெண்டு இடைவெளியும் சுத்தமான ஒரு இடைவெளி, எந்த அடையாளமே இல்லாத ஒரு இடைவெளி, என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த இருத்தல்கிற இடைவெளி சுமந்துகிட்டே இருக்கிறாங்க, இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுவே இயல்பா இயல்பாக இயல்பா இயல்பாக இயல்பாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தீர்வு அப்படிங்கிற இந்த பயணம் இருக்குல்ல, தீர்வை நோக்கிய பயணம் இருக்குல்ல, இந்த தீர்வை நோக்கிய பயணம் தற்காலிக கண்டெய்னரா, தற்காலிக கண்டெய்னரா தான் அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அது, அதுல இருந்து அது, அதுல இருந்து அது, அதுல இருந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள், எதை சாப்பிட்டா பசிக்கு தீர்வு கிடைக்கும், பசி வயிற்று பசிக்கு எதை சாப்பிட்டா நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தீர்வே கிடைக்கல, இது வரைக்கும் தீர்வே கிடைக்கல. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் 3 மணி நேரம் 6 மணி நேரத்துல பசிக்கும். நீங்க அந்த கண்டெய்னர் சாப்பிடுறீங்க, தட் இஸ் அந்த சாப்பாடை சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துல பசிக்குது. நீங்க இந்த என்வி சாப்பிடுறீங்க, அப்புறம் 6 மணி நேரத்துல பசிக்குது. அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடுறீங்க 3. இந்த மாதிரி உங்க பயணமும் பயணமும் இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமான்னு நீங்க எதெல்லாம் டிராவல் பண்ணி, எதெல்லாம் குதிச்சு குதிச்சு, எதெல்லாம் தீர்வை நோக்கி பயணம் செஞ்சீங்களோ
செய்தீர்களோ அது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஆப்ஜெக்டா நின்னுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பகுத்தர் சொல்றாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரிவீல் பண்ணி பார்த்தா நல்லா புரியும். நீங்க தாட் எக்ஸ்பெரிமெண்டா நீங்க மனசுக்குள்ளேயே அப்படி ஓட்டி பாருங்களேன். ஒரு லாஜிக் இருக்கும். இதை நம்ம எந்த அடையாளத்திலையும் நம்ம போய் சொருகல, அடையாளமே இல்ல. ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம், கடவுளுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம அழகா சொன்னோம், இல்லை என்பதுதான் கடவுள், அவ்வளவுதான். இல்லை என்பதுதான் இருப்பு, அவ்வளவுதான். இல்லை என்பதுதான் பூரணத்துவம், அவ்வளவுதான். இல்லை என்பதுதான் சால்வேஷன், தீர்வு, அவ்வளவுதான். இல்லை என்பதுக்குள் எல்லாம் இருக்கிறது, அவ்வளவுதான். இல்லைய நீ நேரடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இருக்குதுங்கிறத போய் சிக்கினீங்கன்னா நீ இந்த பிறவி வேஸ்ட், வீணடைக்கிறோம். எல்லாமே லாஜிக்கா பேசுங்க. எதுவுமே நம்ம விட்டுக்கட்டவே வேண்டாம். நிதானமா டீல் பண்ணும். அப்ப நமக்கு தெரியலங்கிறதுக்காக ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அதுவும் தற்காலிக தீர்வு தான். பெரும்பாலும் இந்த ஏத்திஸ்ட் அப்படிங்கிற கடவுள் மறுப்பாளர்கள் என்ன அலைவரிசையில இருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்த்தன்மைன்னு ஒரு தன்மை. இந்த நபர்த்தன்மை என்ன சொல்லுதுன்னா, நானே இங்க இருக்கேன், என் மூலமே நான் நடந்துக்கிறேன், நான் முடிவெடுக்கிறதுலயே தெளிவா இருக்கேன், எனக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுது, எல்லாத்துக்கும் நான் முடிவெடுத்து நான் நடைமுறைப்படுத்துறேன், எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எந்த வகையில நானு இந்த உண்மைத்தன்மை, இந்த பிரபஞ்சத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் தெளிவா இருக்கேன், நான் உணர்வோடு இருக்கேன், என் முன்னாடி எல்லாம் தெரியுது, அதை பார்த்து நான் முடிவெடுத்து நான் செயல்படுறேன், என் சம்பாதனை என் கையில இருக்கு, அதை வச்சு நான் மகிழ்ச்சியாவே இருக்கேன், நினைச்சதெல்லாம் நான் செய்யறேன், நான் நானா தானே இருக்கேன், நான் நபர்த்தன்மையா தானே இருக்கேன். இந்த இடத்துல நீங்க சொல்ற இந்த கேப் அப்படிங்கிற விஷயம்லாம், பிரபஞ்சத்தன்மைங்கிற விஷயம்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி இந்த ஏத்திஸ்ட்ங்கிற அன்பர்கள் உணர்வாளர்கள் கிட்ட இருக்கு. இதுக்கு என்னோட உணர்தல் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாம் சரி சகோதரரே, தூங்கும் பொழுது, நீங்க தூங்கும் பொழுது இந்த நபர்த்தன்மை, இந்த அறிவு, இந்த உணர்வு, இந்த தெளிவு, இந்த முடிவெடுக்கிற தன்மை, நான் சுயமா தானே இருக்கேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்க போனது? இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இருக்கீங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது தெரியுது. தூக்கம்னு ஒண்ணு வரும் பொழுது அந்த நபர்த்தன்மை எங்க போச்சு? அது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குதா? அது உங்க சுய முடிவுக்கு ஏற்ப அந்த தூக்கம் நிகழுதா? அந்த இடத்துல நான் தெளிவா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாம், அந்த உணர்வெல்லாம், அந்த அனுபவம் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போனது? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்ப நம்ம ஆக்டிவ்ல இருக்கிறப்ப நடக்கிற விஷயங்களை நம்பி நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது தற்காலிக தீர்வுக்கு வேணா ஒரு வழிவகை செய்யலாமே தவிர, இந்த பெர்மனன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஒரு விஷயமா இருத்தலா இருந்துகிட்டு இருக்குது. அப்பதான் இந்த கேப்ல தான் நம்ம பயணம் செய்யறோம், இந்த கேப்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், இந்த கேப்ல தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம், இந்த கேப்ல இருந்தோம், இந்த கேப்ல தான் இருந்தோம்
அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா இப்ப நான் சொன்ன விஷயம் தான். இந்த கேப் தெரியலங்கிறதுக்காக இந்த கேப் இல்லைன்னு அர்த்தமாகாது. இந்த கேப் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்குது. அதை போல உங்களையும் தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு இல்லாத ஒரு தன்மை தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு கண்டெய்னர்ல இப்ப தற்செயலா நீங்க ஒரு மனிதனாக இருக்கிறீங்க. அப்ப எதை கவனிச்சா நம்மளை மீட்கலாம், எதை கவனிச்சா அந்த இல்லாத நான் இருந்தேன்ல அந்த இடத்துக்கு போலாம், எதை கவனிச்சா இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடலாம், எது நிரந்தர தீர்வுன்னு நீங்க பயணப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, என்னோட உணர்வின் உச்சம், அனுபவத்தின் உச்சம் என்ன சொல்லுங்கன்னா, இந்த இடைவெளியை கவனிங்க அப்படிங்கிற. இடைவெளியை கவனிக்கிறதா? அது எப்படி கவனிக்க முடியும்? கவனிக்கலாம். அந்த வாத்தியார் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த பிளாக் போர்டு அந்த தம்பிக்கு தெரியல. வாத்தியார் சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிட்டார்ல. அடுத்தது அந்த புள்ளிதான் என்னைய கட்டி வச்சிருச்சு, புள்ளிதான் என்னை ஆக்கிரமிச்சிருச்சு, போர்டை மறைச்சிருச்சுன்னு சொன்னார்ல. அவ்வளவுதான் சுதாரித்தல். தட் இஸ் கால்டு சுய சுதாரித்தல். சுதாரிச்சிருங்க. எப்படிங்கய்யா சுதாரிக்கிறது? கேப்ப கவனிங்க. எப்படிங்கய்யா கவனிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நான் தெரியறனா? ஆமாங்க. நான் ஆப்ஜெக்டா? ஆமாங்க. நீங்க சப்ஜெக்டா? ஆமாங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில கேப் இருக்கா? ஆமாங்க. இத கவனிங்க. நானு இப்ப இந்த கேப்ப கவனிக்க போறேன். அவ்வளவுதான். என்னங்க இது? லாஜிக்கே இல்லையே. கேப்ப எப்படி கவனிக்க முடியும்? உணர்வாளரே, சக பயணியே, அங்க கூர்ந்து கவனிங்க. நீங்க ஆப்ஜெக்ட பார்த்தாதான் அந்த அடையாளமே பிறக்குது. ஆப்ஜெக்ட் தான் உன்னை இயக்கிக்கிட்டு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இருக்கிற தானா உருவாகிற எண்ணமும் வெளியே தெரிகிற விஷுவலான ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லி அதன் மூலம் சிந்தித்தல், யோசித்தல், கற்பனை செய்தல் இந்த மாதிரி பயணப்பட்டு உங்களுடைய தற்காலிக தேவைகளுக்கு உதவி செய்யும். அப்ப யாரு இயக்குறா? தற்காலிக தேவை உணர்வுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் செயல்பாடா மாறி ஒவ்வொரு வியூலையும் ஒவ்வொரு பரிணாமங்கள்லையும் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்களை இயக்க 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 நீங்க அந்த ஆப்ஜெக்டோட நேரடியா கனெக்ட்னு ஆப்ஜெக்ட் ஓரியன்டா கனெக்ட் ஆகி இந்த கனெக்டோட கனெக்டா நீங்க சிக்கி கிடக்குறீங்க. இந்த கனெக்ஷனுக்கு ஒரு ஒரு டிஸ்கனெக்ட் எப்படியாச்சும் கிடைக்குமா அப்படின்னா, நீங்க இந்த கேப்பை கவனிச்சீங்கன்னா அங்க தாட் ப்ராசஸும் பார்த்த மாத்திரத்துல ஒரு அடையாளம் பிறக்குது இல்லை, அந்த அடையாளமும் உங்களுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள் அந்த அடையாளமும் எல்லாம் என்ன ஆவாங்க? டைலூட் ஆகும். ஏன்னா நீங்க இருக்க போறது இங்கதான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் டெத் இருக்க போறது கேப் தான். கேப் தான். ஏன்னா உங்க அப்பா உட்கார்ந்து இருந்த சேர் இப்ப இல்ல. சேர் இருக்குது, அப்பா இல்ல. அப்பா இறந்திருந்தா, நான் சொல்ல வரேன், அப்பா இறந்திருந்தா எங்கடா அப்பாவை காணோம், அப்பா சேர் தான் இருக்குது, எங்கடா அப்பாவை காணோம்னா அப்பா இல்லை, ஆனா சேர் இருக்குது. அப்பா உட்கார்ந்து இருந்தா சேர் இருக்குது, ஆனா அப்பா காணோம். அந்த மாதிரி நீங்க நின்றுகிட்டு இருந்த இடம் இருக்கும், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப அந்த இடத்தை தான் நீங்க ஆக்குபை பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். வேற எங்க இருக்கணும்? லாஜிக்கா பேசுங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கேப், தட்ஸ் ஆல். இதில் எதுக்கு இவ்வளோ அடையாளங்கள்? இவ்வளோ தேவையா? இருக்கிற இடத்துலயே கேப் இருக்குது, அங்கேயே புகுந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு என்ன பற்றாக்குறைன்னா வழிகாட்டுதல் ஒரு பற்றாக்குறை. உண்மையை ஒத்துக்கணும். அடையாளம் இல்லாத ஒரு வழிகாட்டி கிடைச்சா அதுதான் உங்க சுய சுதாரித்தலுக்கு நீங்க செஞ்ச உங்க ஆழமான தேடலுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான ஒரு கிஃப்ட். அதை நீங்க தேர்வு செய்யுங்க. அப்ப நான் இருக்கிறேன், கேப் இருக்குது, கேப்பை கவனிங்க. கவனிச்சா என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும்.
அது எப்படின்னு என்ன போய் டீட்டெயிலா சொல்றது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தெரியுதோ ஆப்ஜெக்டை விட்டுட்டு இந்த கேப்பை கவனிக்கணும், கவனிக்கிறேன், கவனிக்க போறேன், கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்து நீங்க டைமென்ஷனை மாத்தி 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 கேப்பை மட்டும் கன்சிடர் பண்ணி கேப்பை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு கேப்போட கேப்பா உங்க கவனத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது தானாகவே உங்களை ஆக்கிரமித்திருக்கும் இந்த டேட்டா ப்ராசஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு பவித்தர் சொல்றாங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி. ஒரு ஆப்ஜெக்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்டுக்கும் கேப் இருக்குது, அதை கவனிக்கலாம். நீங்க சப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை கவனிக்கலாம். உங்களுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்களுக்கும் இன்னொரு எண்ணங்களுக்கும் இருக்கிற கேப்பை கவனிக்கலாம். நான் இப்ப கேப்பை கவனிக்க போறேன்னு கண்ணை மூடிட்டு உட்காரலாம். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு சப்தத்துக்கு இன்னொரு சப்தத்துக்கு ஒரு கேப் இருக்குது, ஒரு டேஸ்டுக்கும் இன்னொரு டேஸ்டுக்கும் ஒரு கேப் இருக்குது, ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் ஒரு கேப் இருக்குது. அடா அடா அடா, என்னங்க எல்லா இடத்துலயும் கேப் இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றீங்கல்ல, ஆமாங்க, நீங்க வாழ்றதே கேப்ல தாங்க. அந்த சின்ன கேப்ல வாழ்ந்துட்டு டக்குன்னு போயிடுறீங்க. 100 இயர்ஸ் ஓடி போயிடுது. 100 இயர்ஸ் டக்குன்னு போயிடுங்க. கேப்ல வாழ்றமே தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு போயிடுறீங்க. ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் கேப் உங்களை அரவணைக்கிறாங்க. சக பயணியே வாங்க, இந்த பாருங்க வழி, இந்த கேப்பை பாருங்க நீங்க பூந்துக்கலாம், இந்த கேப்பை பாருங்க பூந்துக்கலாம். ஆனா நீங்க குதிக்கிறது எல்லாமே கண்டெய்னர் கண்டெய்னரா குதிக்கிறீங்க. கண்டெய்னர் கண்டெய்னர். காலையில ஒரு இட்லி சாப்பிட்டீங்க, மதியானம் ஒரு டீ சாப்பிட்டீங்க. இட்லிக்கும் டீக்கும் இடையில 1 மணி நேரம் கேப். இந்த கேப்பை நீங்க விட்டுறீங்கன்னு சொல்ல வரேன். அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல, அவங்க கேப்பை விட்டுருக்காங்க. நான் ஃப்ரீயா இருக்கேன், நீ அவனை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. அந்த சுவை அரும்புகள், நான் இப்ப வேலை பார்க்கல, நீ எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. இப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் வருது, 1 மணி நேரம் கழிச்சு ஒரு அந்த சைடு கிராஸ் பண்றீங்க, ஒரு என்வி ஹோட்டல்ல இருந்து ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது. அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லுக்கும் பிரியாணி ஸ்மெல்லுக்கும் ஒரு கேப் இருக்குது. அவங்க கேப் கொடுக்குறாங்க, எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், கேக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு கேப் இருக்குது. அப்ப வந்துட்டு காது எடுத்துக்க, இந்த கேப்பை நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. நான் இப்ப ரெஸ்ட்ல இருக்கேன், நீ பயன்படுத்தியாங்கிறாங்க. அடா 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 அடா, இவ்வளவு கேப் இருக்குதா? ஆமாங்க, நீங்க கேப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப இந்த கேப் எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க? இதுதான் பெர்மனன்ட், இங்கதான் நீ இருந்த, நீங்க கவனிக்காம விட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இப்ப ஓரளவுக்கு தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சுதாரிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். எனவே இந்த பயிற்சியை ஆழமாக உள்வாங்கி உங்கள் வாழ்வியல் நடைமுறையோட இத ஒரு அங்கமா சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஒரு நல்ல ஒரு அலைவரிசைக்கு நீங்க வர வாய்ப்பு உள்ளது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.